முக்கோடி தேவர்கள், கிண்ணறர், முருகர், சித்தி வித்யாதரர், அஷ்டத்திக்கு பாலர்கள், 40 எண்ணாயிரம் ரிஷ கூட்டங்கள், காமதேவம், கற்பக விருத்தம், ஐராவதம், சங்கநிதி, அம்மா, ஊர்வசி, தேவதை, திலோத்தமை, நாட்டியம் ஆதிபுரி சூழே இந்த தேவலோகத்தை தேவர்களுக்கு தலைவனாக தேவ இந்திரன் நாம் வேகி வருகிறோம். அப்படி இருக்கு அந்த தினமும் எனக்கு முன்பதாக அவைக்கு வரக்கூடிய காவலரை தாய் யார் அங்கே? அருவா மீச கர்வா பார்வா ஆறு முகந்த கையபட்டு என்னுடைய அவைக்கு சரியான பொருத்தமான ஆளு நீ என்பதை தெரிந்து கொண்டேன். அது மட்டும் அல்லாமல் என் பேர் ஹரிகிருஷ்ணன். நல்ல பெயர் வைத்திருக்கிறார்கள் தாயும் தந்தையும். உன்னுடைய எண்ணத்திற்கு கேட்டால் போலும் என்ன வச்சது ஒரு பேரு, கூப்பிட்டு ஒரு பேரு, ஓட் லிஸ்ட் ஒரு பேரு, ஆதார் கார்டு ஒரு பேரு, யாருமே சரியான பேர் இல்ல உனக்கு. எங்க அப்பா ஹரி ஹரன் வச்சது. அடடே ஹரியும் ஹரனும் உண்டு. அது அறியாத உங்க வாயில மண்ணு. எங்க அம்மா பள்ளிக்கூட வச்சு ஒண்ணாவது சேர்த்தாங்களா? சரி சரி. அவங்க ஹரிகிருஷ்ணன் குடுத்துட்டாங்க. அடடே தகப்பன் வைத்த பேர் ஒன்று, தாயார் மாற்றி வைத்த பேர் ஒன்று. எங்க அப்பா எந்த வேலை எங்க ஆத்தா எங்க அப்பா பேர் வச்சாங்களோ எல்லாரும் ஹரி என்னன்னு கேட்டா என் சூத்து கொஞ்சம் சொரின்றாங்க. பேர் வச்சாங்கள பேரு என்ன? ஒரு விஜய், ஒரு சிம்ரன், ஒரு கீர்த்திகா. சிம்ரன் கீர்த்திகா அந்த பேர்கள் எல்லாம் பெண்களுக்கு சூடக்கூடிய பேர். ஆண்கள் சூடக்கூடாதப்பா. ஐயா பெண்கள் மட்டும் விஜயலட்சுமி அப்படி இப்படி வச்சுக்கிறாங்களா? அவங்க வச்சுக்கலாம்பா, அது ஏத்துக்கோ. நீ எங்க போய் பெண்கள் கூட்டார் மட்டும் பக்கத்துல பெரியாங்க போட்டு போயிடலாம். பாட்டா போட்டு பேருடா, அது பேருடா. லக்ஷ்மா லக்ஷ்மா நான் பண்ணி நான் சொல்றேன். லக்ஷ்மா ஆமா ஆமா ராஜா. ஏய் ஒட்டிகாரன் மென்டல். நாங்கள் யார்? 33 கோடி நாடுகாரா? யாரு நாடகாரன்? நாடகாரு கண்டவாசிக்கு கூத்தாடி. நல்ல பேர். கேளு பாரு, உன்னுடைய வீட்டிலே உணவு உண்டு விட்டு அங்கேயே உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த கூத்தாடி என்ற பேரால பல பாத்தாடி உனக்கு ஆட மாட்டான். இல்லங்க ஏன்னு கேளு. வீட்டுல இருந்தா இந்த யாரு, இந்த நகரம் எப்படி, இந்த ஊர் எப்படி, இந்த ஊர் மக்கள் எப்படி, நாம் யார் என்பது யாருக்கும் தெரியாது. அதே இந்த கலைவாணியை தொட்டு கலைவாணியின் பாதத்தை தழுவி ஒரு ஊராக கூத்தாடி பேர் வச்சு வந்தா கூட யார் என்பது தெரியும். நம்முடைய முறை என்பது என்று தெரியும். நாம் யார் என்பது உலகத்துக்கே தெரியும். கூட்ட சாப்பிட்டு பத்தினா கிடைக்குமா? ஆகையால கூத்தாடின்னு சொன்னா கவலைப்படாதப்பா. அதெல்லாம் நான் பெருமைப்படு. நீ என்ன சொன்னா அதேதான் நல்ல பெருமையான வேலை இது. ஆமா சரி. நாங்கள் யார்? 33 கோடி தேவர்கள். 33 கோடி தேவர்கள் யாருக்கு பிறந்தோம்? அது என்று சொல்லக்கூடிய தாயாருக்கு பிறந்தோம். எங்கள் தாயார் யார்? அதி. என்னுடைய சித்திரன்னை யார்? திதி. இந்த அதி என்பவரும் திதி என்பவரும் ஒருவரை மணந்தார்கள். அவர் யார்? காசிபரிசி. காசிபரிசிக்கு மொத்தம் 13 மனைவிமார்கள். 13 பேர். ஆமா. இந்த 13 மனைவிமார்கள் யாருடைய பிள்ளை என்றால் தக்கன் சிருஷ்டித்த பிள்ளைகள். தக்கன் யார் என்றால் தக்க பிரம்மன் என்று வைப்பார்கள். இந்த பிரம்மாவை யார் சிருஷ்டித்தார் என்றால் பிரம்மன் சிருஷ்டித்தார். பிரம்மனானவன் எப்படி பிறந்தான் என்றால் திருமாலான நெடுமால் பார்க்கலிலே உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்
திதி என்று சொல்லக்கூடிய தொப்புள் வழியாக 7 இதை கொண்ட தாமரை மலரை உற்பத்தி செய்து 7 இதை கொண்ட தாமரை மலருடைய 7 முனிவர்களை உற்பத்தி செய்தார். சப்த ரிஷிகள் பிறந்தார்கள். சப்த ரிஷிகளுக்கு நடுப்பகுதியிலே ஒன்று பகுதியில் பிரம்மனானவன் தோன்றி 3 பிரம்மாக்களை உற்பத்தி செய்தார். உற்பத்தி செய்தார்கள். இந்த 3 பிரம்மாக்கள் யார் என்றால் யார்? கத்த பிரம்மா, கசி பிரம்மா, பிரம்மா என்று ஆமாங்க. இந்த கத்த பிரம்மா யார் என்றால் ஓரறிவு கொண்ட மரம், செடி, கொடி இவைகளெல்லாம் படைத்தவர் கத்த பிரம்மன். இந்த கசி பிரம்மா யார் என்றால் ஈரறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள உயிரினங்கள் பரப்பன, நீவன, ஊர்வன ஆகிய உயிரினங்களெல்லாம் படைத்தவர் கசி பிரம்மா. உண்மைதான். தக்க பிரம்மன் யார் என்றால் யார்? உலகத்திலே முதலே பெண்களை உற்பத்தி செய்தவர் தக்க பிரம்மன். எத்தனை பெண்களை உற்பத்தி செய்தார்? 52 பெண்களை உற்பத்தி செய்தார். 52 பெண்கள். இந்த 52 பெண்களிலே 27 பெண்களை சந்திரனுக்கும் 13 பெண்களை காசி பரிசிக்கும் 16 பெண்களை யமதர்மனுக்கும் ஆக இப்படியாக கொடுத்து நாங்கள் விளங்கி வரும் போது இந்த 13 பெண்களிலே காசி பரிசிக்கு அதி என்று சொல்லக்கூடியவளுக்கு காசி பரிசியும் அதிகம் ஒன்றாக சேர்ந்தார்கள். 33 கோடி தேவர்கள் பிறந்தார்கள். 33 கோடி தேவர்கள் பிறந்தார்கள். திவ்யான என்னுடைய சிற்றன்னை பார்த்தால் என்னுடைய தந்தையான காசி பரிசியோடு இணைந்தார். தக்க சமயத்தில் இணையாத அந்திம வேளையில் இணைந்ததால் 66 கோடி அசுரர்கள் பிறந்தார்கள். 66,000 கோடி அசுரர்கள் வேறல்ல, தேவர்கள் வேறல்ல. இருவரும் ஒரு தாய் மக்கள். இருந்தாலும் பகைமை எண்ணத்தோடு பிறந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தமானது நடந்து கொண்டே இருக்கிறது காலகாலமாக. அப்படி இருக்கு இன்றைய தினம் தேவ சபை கூடுவது வழக்கம். தேவ சபையிலே நாட்டியம் நாட்டியம் தொடங்கட்டும். யார் எவ்வளவு சித்திர